அந்த வேலைக்கு நீ செய்யாத. எங்க புள்ளதா? என்னுடைய பிள்ளையப்பா நீ. ஏய் ஏய் உன்னுடைய தாயாரப்பா. என்ன சற்று நிதானமாக நடந்து போ. ஏய் ஆத்தாட ஓத்தாடா. ஏய் ஆத்தா வாடிங்க. ஏய் ஏய் நீ வரடே. நீ வர பின்ன. அடி ஓத்தா வாடிங்க. ஏய் ஓத்தா வாடி. ஏய் வாடிங்க. ஏய் வாடி. ஏய் டேய் இரு. ஏடா வரதெல்லாம் எலும்பு குச்சி பாடி வந்த என்ன பண்ணுவா? என்னது பசுவா இங்க வெள்ளிக்கிரி வந்து தானண்ட கருவம் தானண்ட அகம் முட்டை போல கண்களும் தோலை போல பற்களும் அடர்ந்த நெஞ்சு படர்ந்த முடி அதிகாரமா வந்திருக்கிறியே. உனக்கு என்ன வேணும்? உங்களை ஏன்டா அங்க போய் நிக்கிற சிவபெருமானே? சிறைப்பிடிப்பதற்காக வந்திருக்கிறாய். ஆனா இந்த உமையம்மாள் பார்வதி பரமக்கடவுளின் பாதத்தில் விழுந்து என்ன வரம் வேண்டும் வரத்தை பெற்றுச்சு. உங்களுக்கு வேண்டுமான வரத்தை நான் தருகிறேன். நான் தருகிறேன். என்ன சொல்கிறாய்? சிறைப்பிடிப்பதற்காக இப்ப வந்திருக்கு. இப்ப நீ எனக்கு அட்டுமடா அட்டுமை. நாங்கள் உலகங்க படையக்கூடிய பரமக்கடவுள் நினைத்து மறந்து விட்டாயா என்ன? ஏண்டா உங்களுக்கு இப்ப நான் படியல பண்டா சூபரமானே. சிவபெருமான சொல்றியே, பிரம்மாள சொல்றியே, நீ அந்த ஆட்கள் அழைத்தல் படித்தல் அந்த ஆறாயிரம் இந்த மூன்று உலகமே நீ அடக்குமான்னு சொல்றிய. வரவாங்க அந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த பிரம்மனிடத்தில் வரமாகி வந்திருக்கிறேன். சத்தியலோகத்தை வரத்தான் செய்யக்கூடிய நமது மருமக பிள்ளை நான்மகப்படுத்த பிரம்மதேவன் வரம் பெற்றிருக்கான்னு சொல்கிறார். எதுக்கும் சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும். ஜாக்கிரதை. ஆனா அரக்கனே எப்படி வரம் பெற்றிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வேணுமென்றால் எங்கள் பாதத்திலிருந்து வரத்தை பெற்றுச்சு. அவர்கிட்ட வந்தவளை விட்டு வராதலையாக சென்று என் பாதத்தை நீ படிடா. உங்களுக்கு வேண்டுமா வரத்தை நான் தருகிறேனடா. சூபரமானே என்ன வர வேண்டுமாடா? மூடனா கேளா. உலகமே நான் சக்தி. நீதான் தாயா? அம்மா கொஞ்சம் பால் குடம்மா. அம்மா அம்மா அதாவது பிரம்மனிடம் வரப்பட்டான்னு சொல்கிறார். ஆனால் சிவனத்தில் வந்திருக்கான், உமையவளத்தில் வந்திருக்கிறார். உங்களை சிறைப்பிடிப்பதற்காக பிரம்மனிடம் வரப்பட்டதை போல நீ எங்களை படித்து செல்லடா. உங்களை நான் ஏன் பணிய வேண்டும்? வேணுமானால் எங்களை படிந்து செல் என்று கேட்கிறான். அது மட்டுமில்ல தாய்ப்பால் குடிக்காத பிள்ளை அதாவது என்னை போல அசுரர்களும் உங்களை போல தேவர்களும் யாராவது அதாவது ஆண் மக்கள் தேவர்கள் மனிதர்கள் யாராக சரி யாராலுமே உயிர் போக கூடாது. தாய்ப்பால் குடிக்காத ஒரு ஜீவராசி இருக்க வேண்டும், அதுவும் பிள்ளையாக இருக்க வேண்டும். அன்னவர் கரங்களால் உயிர் போக வேண்டும் வரம் பெற்றிருக்கிறார். ஆஹா காக்கேஸ்வரா, இருந்தாலும் நீ வரம் பெற்றிருக்கின்றாய், உன்னுடைய வரத்தை வச்சுக்கிறேன். இருந்தாலும் போய் வருங்கள்.
உங்ககிட்ட என்னங்க பேசல உங்களுக்கு தேவை தேவர்களை சிறப்பிடிக்கணும். ஆமா, அடிச்சு உள்ளார சிறையில போடுங்க. இப்ப நீங்களே வர்றீங்களா இல்ல அடித்து உதைத்து கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சா மண்ட போய் தீப்பா ஏண்டா கேளுங்க. அப்படியா நாட்டுக்கு அடி போலாமா போய்விடுங்கள் இங்கிருந்து கைலாயை விட்டு போய்விடுங்கள். போக முடியாது ஏய் நட்டு விட்டு போடா இவ்வுலகில் நானே வல்லவன். வல்லவன் என்னை எதிர்த்து யாராவது உண்டா உலகில்? இல்லைங்க. யாருமே இல்லை. ஆமாங்க. யார் வருவான் என்று பார்க்கலாம். ஏங்க, என்னடா அவர்களை சிறப்பிடிச்சிட்டோம். ஆ, இன்னும் மாய கண்ண மட்டும் தான் இருக்கிறோம். ஆமாடா. அவனதான் முட்டுதான் சிறப்பிடிக்கணும். இப்ப சாராயம் குடிச்சு அவனும்டா நானு. இப்ப நான் தண்ணி போட்டு அவனும்டா. நீ பொழைக்க மாட்ட. ஏன்டா நீ பொழைக்க மாட்ட. உறுதியா நீ பொழைக்க மாட்ட. ஏன்னா உங்க அக்கா அந்த சாதி ஏன்டா டேய்? ஏங்க, என்னடா இப்ப மாய கண்ணனை தேடி சொல்லணும். அப்படியா? அவனை தேடி சொல்ல போங்க. அவனையும் பிடிக்கணுங்கிறியா? போய் தண்ணி போட்டு போலாமா? கொஞ்சம் தண்ணி போட்டு போலாமா? வெளியே இப்பதான் இறக்குனா போல இருக்கும். நீங்க போறது. ஏய் கை விட்டு தண்ணி நட்டா காட்டா. ஏய் அச்சல வந்தே கை விட்டு தண்ணி நட்டா. கேளுங்கள் தம்பியர்களே, இதே கதை இப்படி இருக்கு. ஒருவன் குலத்தியாகப்பட்டவரோ சிவபெருமானிடம் சென்று அந்த குழந்தைக்கு பாத்தி என்று பேர் வைத்து வீட்டில் விட்டு செல்ல, அதே சமயத்தில் குறவன் குரத்தையை சிறையில் விட்டு இப்ப அந்த மாத்தியம்மன் வரும் விதம் காண்க.